ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஹரிஷ், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஹரிஷ், நம்ம மிடில் ஆர்டர் எப்படி இருந்தது இந்த சீசன்? இந்த டோர்னமெண்ட்ல மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க? மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனு. அவரு அந்த யுஎஸ்ஏ கூட ஒரு 84 ரன் அடிச்சாரு. அது தவிர அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் கேப்டன்சி ஒண்ணுமே பண்ணல. இந்தியா ஜெயிக்கவே அவர் கேப்டன்சி யாரும் குறை சொல்லாம இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவர் கேப்டனா ஒண்ணுமே பண்ணல. யுஎஸ்ஏ கூட 84 ரன்ஸ் அடிச்சாரு, வேற எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா திலக் வர்மா சூப்பரா ஆனாரு. எல்லா டவுன்லயும் அந்த 2, 4, 3, 4, 5, 6 எல்லா டவுன்லயுமே சூப்பரா விளையாடினாரு. அப்புறம் ஜிம்பாப்வே கூட அந்த 16 out of 44 அடிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்து கூட செமிஃபைனல் அது 9 out of 21 அடிச்சாரு. சூப்பரா ஃபீல்ட் பண்ணாரு. இப்போ இருக்கிற இந்தியன் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்னா திலக் வர்மா. அவர் சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்புறம் ஓவரால் ஹர்திக் பாண்டியா சூப்பர் ஆல்ரவுண்டர், சீனியர் மென்டர் மாதிரி ஆனாரு. இந்த T20 வேர்ல்ட் கப்ல 217 ரன்ஸ் பிளஸ் 9 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஓவரால் சொன்னா ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா சூப்பரா இருந்துச்சு. வேற யாரும் சூர்யா மட்டும் நல்லா பண்ணிருக்கலாம். அவர் கேப்டன், ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது அவரை. வேற எதுவும் இல்ல மிடில் ஆர்டர் சொல்றது. ஆனாலுதான் என்னன்னா ஃபைனல்ல மட்டும் நீ சொன்ன மாதிரி நம்ம அவர் அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிக்கல. பட் கான்ட்ரிபியூஷன் செய்யறந்தார் இருந்தது. நீ சொன்ன மாதிரி அந்த யுஎஸ்ஏ மேட்சும் அவர் ஒன் ஆஃப் த முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் தான். சப்போஸ் அந்த மேட்ச் உதப்பட்டிருந்தாலும் நம்ம கஷ்டமா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒரு இந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு சிஎஸ்கே பிளேயரை நான் சூரியகுமார் யாதவ் சப்போர்ட் பண்றேன். எங்க நான் சப்போர்ட் பண்றேன்னா, ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் யுஎஸ்ஏ மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் நேஷன்ஸ் வரும்போது அவங்க கிட்ட நம்ம தோத்துருந்தா அங்க பெரிய செட்பேக்கா இருந்திருக்கும். ஸோ கான்பிடண்டாவும் சரி, நம்ம நாம ஒரு ஃபேவரட் டீமா உள்ள வரும். வேர்ல்ட் கப் வின் பண்ண ஃபேவரட் டீமா வரும். ஸோ எல்லாருமே சொன்ன டாப் 4ல இந்தியா இருந்தது. ஸோ அங்க இருந்து நம்ம யுஎஸ்கே கிட்ட தோத்துருந்தா அது பெரிய பெரிய செட்பேக்கா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம எப்படி வேணாலும் மாறி இருக்கும். பட் அந்த இடத்துல அவர் சென்சிபிளா ஒரு கேட்ச் மிஸ் இருந்தாலுமே கூட மேட்ச் எவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் சென்சிபிளா ரன் பால் கேம் எடுத்துட்டு போய் லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல ரன் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு. ஸோ நான் அந்த கேமை ஹைலி ரேட் பண்றேன். அந்த யுஎஸ்ஏ அது என்னதான் அகைன்ஸ்ட் யுஎஸ்ஏவா இருந்தாலும் மத்த எல்லா பேட்ஸ்மேனுமே சொதப்பும் போது அங்க சிங்கிள் பேட்ஸ்மேனா அவர் மட்டும் தனியா நின்று ஒரு 160 ஹார்ட் ரன்ஸ் போஸ்ட் பண்ணி அங்க அந்த 161 ரன்ஸ் தான் பவுலிங்க்கு ஒரு ஹோப் போடுறதுக்கு. இன்கேஸ் அந்த 161 140 அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க, யுஎஸ்ஏ கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 161ங்கிறது சைக்காலஜிக்கலா ஒரு நல்ல ஸ்கோர். அது இல்லாம அகைன்ஸ்ட் இந்தியாங்கிறது அது ஒரு 180 அளவுக்கு இருக்கும். சோ அந்த இடத்துல அவர் சென்சிபிளா விளையாடினாரு. அங்க இருந்து நானே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் கேப்டன்சி ரொம்ப இன்எபிலிட்டியா இருந்தது. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உடனே ஜிம்பாப்வே மேட்சுக்கு எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் பண்ணி கொண்டு வந்தாங்க டீமை. சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்தாங்க. நான் எப்பயுமே கேட்ட இந்த கொஸ்டின் தான், இந்த டீம்ல ரிங்கு சிங்க்கு இடம் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதை அவங்க லேட்டா தான் ரியலைஸ் பண்ணாங்க. ரிங்கு சிங் கிட்ட நமக்கு பவுலிங்ல எந்த கான்ட்ரிபியூட்மே வரல. பேட்டிங்லும் அவர் 4 or 5 பால்ஸ் தான் விளையாட போறாருன்னா அதை அக்ஷர் பட்டேலோ இல்ல வாஷிங்டன் சுந்தரமே கூட அந்த ரன்ஸ் அடிப்பாரு. அந்த 4 balls 10 runs. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூட்டிங் தேவையில்லை. ஸோ நம்ம ஒன் மோர் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல ஆட வைக்கலாம் தான் யோசிச்சு நான் பேசிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை லேட்டா ரியலைஸ் பண்ணி அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே மாத்தினாங்க. அங்க இருந்து ஜிம்பாப்வே கிட்ட இருந்தும் ஜிம்பாப்வே மேட்ச் வின் பண்ணும், வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வின் பண்ணும். இன்ஃபேக்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஆர்டரே சூப்பரா இது பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணி இறக்குனாங்க. 1 செகண்ட், வெஸ்ட் இண்டீஸ் மேட்சா இந்த மேட்சான்னு தெரியல எனக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பேட்டிங் ஆர்டர் சிவம் டுபே மேல அமைச்சது. அது இங்கிலாந்து சிவம் டுபே தானே மேல அமைச்சாங்க இங்கிலாந்து மேட்ச்ல. ஆமா, அகைன்ஸ்ட் செமிஃபைனல்ல ஸ்பின்னர்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது இவர் சிவம் டுபே மேல அமைச்சதுல நான் நல்ல கேப்டன்சியா தான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் அந்த டிசிஷனை கம்பீர நம்ம நிறையவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலுமே கூட, சோ அந்த டிசிஷன் யாருதுன்னு இருந்தாலுமே கூட ஒரு கேப்டனாவும் சரி இல்ல ஒரு கோச்சாவும் அவங்க 2 பேரும் அந்த டிசிஷன் எடுத்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா டாப்ல மேல சூரியகுமார் யாதவ் ஆட வச்சது ஒரு நல்ல டிசிஷனா தான் நான் பார்த்தேன். சோ அந்த இடத்துல நம்ம ஒரு 153 ரன்ஸ் அடிச்சோம். இருந்தாலும் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடினாரு, அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஃபயர் இஷான் கிஷன் கிட்ட இருந்து ஒரு 39 ஹார்ட் ரன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் எதிர்பார்த்துருக்கும் போது டக்குன்னு சிவம் டுபே வந்ததுல நான் ஒரு சூப்பர் மூவா பார்த்தேன். அந்த டைம்ல நாமளுமே அதை பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ்
and then ஹார்திக் பாண்டியா and then லாஸ்டா திலக் வர்மா அனுப்புனாங்க. 7 balls 21 runs அடிச்சாரு அந்த மேட்ச். அந்த 7 balls 21 runs ஒரு குரூஷியலா இருந்துச்சு. சோ அந்த இடத்துல ஒரு கேப்டன்சியோட மூவ் வந்து நான் பெட்டராவே ரேட் பண்றேன். இந்த மேட்ச்லயுமே கூட ஃபைனல்ஸ்ல ஐ மீன் செமி ஃபைனல்லயே பவுலிங் யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. என்னதான் வந்து அவர் பேர் என்னது வில் ஜாக்ஸா ரன் அடிச்சாரு, ஜேக்கப் பெத்தல். சோ அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு வரும்போது அகைன்ஸ்ட் பவுலிங் நல்ல கேமை வந்து டீப் கொண்டு போனாரு. சூரியகுமார் அதுவே வந்து பவுலிங்ல வந்து நல்லா டீப்பா கொண்டு போனாரு. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. அந்த இடத்துல அக்ஷர் பட்டேலுக்கு ஓவர் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஹர்ஷித் சிங் அண்ட் தென் வந்து பும்ரா அண்ட் தென் ஹார்திக் பாண்டியா வரைக்கும் கேம் கொண்டு போய் லாஸ்ட்ல 30 ரன் வரைக்கும் கேமை லாஸ்ட் ஓவருக்கு 30 ரன் வரைக்கும் கேமை நிறுத்தி அங்கிருந்து சிவம் டூபேக்கு அந்த 30 ரன் வந்து கொடுக்கும்போது நமக்கே ஃபீல் ஆச்சு. சிவம் டூபே 30 ரன் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம மேட்ச் வின்னுன்ற அளவுக்கு. அந்த இடத்துலயும் கேப்டன்சி நான் ஹைலி ரேட் பண்றேன். சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸா ஒரு கேப்டன்சி பண்ணிருந்தாலும் நிறைய மேட்சஸ் வின்னிங்க்கு அவரோட கேப்டன்சி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலி இன் செமிஃபைனல்ஸ். எஸ், ஃபைனல் அந்த அகைன்ஸ்ட் அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல இருந்து சூப்பரா பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு அடி அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல மேபி அது அவரு அலாங் வித் கம்பீர் தப்பு பண்ணிருக்கலாம், அந்த அக்ஷர் பட்டேல் டீம்ல கொண்டு வராம இருந்தது. அது ஒண்ணுதான் நானும் பாக்குறேன். மத்தபடி அவர் கேப்டன்சி நல்லா சூப்பராகவே பண்ணி கொண்டு வந்தாங்க ஃபைனல் வந்து வின் பண்ண வரைக்கும்.